பிஎஸ்சி 6th செமஸ்டரில் ஃபார்மசூட்டிக்கல் குவாலிட்டி அஷூரன்ஸ் QA அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்டில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதை வச்சு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட்டு 4 கொஷின் பேப்பர் வந்து 4 கொஷின்ஸ் பேப்பர் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, யூனிட் 1ல் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் இருக்குது. இதில் வந்து GMP குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்னென்னு மட்டும் ஒரு தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் TQM, இதில் எலமெண்ட் அண்ட் ஃபிலாசபிஸ், இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் ஒரு தடவை 5 மார்க்லேயும் 10 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. ICH கைட்லைன்ஸ் ஒரு தடவை 5 மார்க்கில், இதில் வந்து இதோட ஓவர் வியூ மட்டும் ஒரு தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்புறம் QSEM வித் ஸ்பெஷல் எம்பாரசிங் Q சீரியஸ் கைட்லைன்ஸ், இந்த Q சீரியஸ் கைட்லைன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ICH டெஸ்டிங் கைட்லைன்ஸ் வந்து ஒரு தடவை 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து QBD குவாலிட்டி பை டிசைன் வந்து ஒரு தடவை 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதோட எலமெண்ட்ஸு, இதோட டூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து ISO 9000, ISO 14000, இதோட பெனிஃபிட்ஸ் ஒரு தடவை 5 மார்க்கில், இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஒரு தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து NABL அக்ரிடேஷன்ஸ், இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு தடவை 10 மார்க். இதோட பிரின்சிபல் ப்ரொசீஜர் கேட்டு வெறும் பிரின்சிபல் மட்டும் ஒரு தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 10 மார்க்லேயே ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து யூனிட் 2 போயிட்டோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் அண்ட் பர்சனல்ஸ். இதில் வந்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ட்ரைனிங், ஹைஜீன், ப்ராடக்ட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ரிமிசஸில் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், பிளான்ட் லேஅவுட் இதெல்லாம் சேர்த்து 10 மார்க்கில், பிளான்ட் லேஅவுட் மட்டும் ஒரு தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ், சானிடைசேஷன் மட்டும் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டெரைல் ஏரியாஸ் மட்டும் ஒரு தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எக்யூப்மெண்ட் அண்ட் ரா மெட்டீரியல், என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்புறம் பர்ச்சேஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்னென்ன எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணலாம், பர்ச்சேஸ் ஸ்பெசிஃபிகேஷன் சேர்த்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறதுன்னு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 3ல வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் மட்டும் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் ஃபார் கண்டெய்னர்ஸ், ரப்பர் க்ளோசர்ஸ், செகண்டரி பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 1 2 3 தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதை பேஜ் நான் கிழிச்சே யூஸ் பண்ணி ஓகே. அடுத்து GLP குட் லெபார்ட்டரி ப்ராக்டிஸ் ஒரு தடவை 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதோட ஜென்ரல் ப்ரொவின்ஷன் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதோட டெஸ்டிங் ஃபேக்கல்ட்டி ஆப்ரேஷன் டெஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு தடவை 5 மார்க்கு. அதோட ப்ரோட்டோகால்ஸ், நான் கிளினிக்கல் லெபார்ட்டரி ஸ்டடீஸ் 2 தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் டெஸ்டிங் ஃபேக்கல்ட்டிஸும் 2 தடவை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 4ல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் எவாலுவேஷன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் 2 தடவை 5 மார்க்கு. ஹேண்டலிங்ஸ் ஆஃப் ரிட்டன் கூட்ஸ் 10 மார்க். ரீகாலிங் அண்ட் வேஸ்ட் டிஸ்போசல்ஸ், இது ப்ராடக்ட் ரீகால்ஸ், இது ஒரு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பேட்ச் ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இது மட்டும் 3 தடவை 5 மார்க்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து குவாலிட்டி அடிட்ஸ், இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி ரிவ்யூஸ் அண்ட் குவாலிட்டி டாக்குமெண்டேஷன் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டு 5th யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் வேலிடேஷன்ஸ் இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதோட இம்பார்ட்டன்ஸோட சேர்த்து டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன் 10 மார்க். வேலிடேஷன் மாஸ்டர் பிளான் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். அதோட குவாலிஃபிகேஷன் 5 மார்க். UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான 10 மார்க். ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் அனலிட்டிக்கல் மெத்தட் ஆஃப் வேலிடேஷன் இதுவும் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு வேர்ஹவுஸ்னு நமக்கு தெரியும், குட் வேர்ஹவுஸ் ப்ராக்டிஸ் GVP இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான 5 மார்க். 5-6 தடவை கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் 10 மார்க். இந்த குட் வேர்ஹவுஸ் ப்ராக்டிஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் 2 சேர்த்து 10 மார்க்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், நல்லா வந்து படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்னென்ன 10 மார்க் 5 மார்க் கேட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்து 2 மார்க் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஓல்டு கொஷின் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். குவாலிட்டி அஷூரன்ஸில் என்னென்ன 2 மார்க்ஸ்லாம் இருக்குன்னு கொஷின் பேப்பர் வைஸ் வந்து பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா NABL அக்ரிடேஷனோட பிரின்சிபல்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறதே அதோட பிரின்சிபலும் ப்ரொசீஜரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 10 மார்க்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது படித்தவங்க ஈஸியாக 2 மார்க்ஸாக வந்து எழுதிடலாம். மாஸ்டர் ஃபார்முலா ரெக்கார்ட்ஸ் இது வந்து கேட்டிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ்லேயே வந்து மாஸ்டர் ஃபார்முலா ரெக்கார்ட்ஸ்னால் என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து எழுதிருங்க. ICH கைட்லைன்ஸோட பர்பஸ் என்ன, ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து 3rd இருக்கும். ICH கைட்லைன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு 5 மார்க்காக இருக்கும். அதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு எழுதுங்க.
கான்செப்ட் ஆஃப் ஜிஎம்பி. ஜிஎம்பினா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். இதோட கான்செப்ட். குவாலிட்டி அடிக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி எழுதுறீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ரிட்டர்னிங் கூட்ஸ்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அது ஒரு 2 மார்க்ஸ். ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இது ஒரு 2 மார்க். ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபினா என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. எப்படி ஒரு டெக்னிக்காக வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும், எப்படி நம்ம ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதுதான் ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி. அடுத்து பர்ச்சேஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, வேலிடேஷன் மாஸ்டர் பிளான் அப்படின்னா என்னன்னு சொல்லி 2 மார்க்ஸை சும்மா டெஃபினிஷன் மாதிரி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிருங்க. அடுத்து சேம் எஸ்ஓபி மறுபடியும் ரிப்பீட்டட் கொஷின். பேட்ச் ஃபார்முலா ரெக்கார்ட்ஸ் முன்ன ரெக்கார்ட்ஸில் படித்தோம், அதில் ஸ்பெசிஃபிக்கான பேட்ச் ஃபார்முலா ரெக்கார்ட்ஸ் ரிப்பீட்டட் கொஷின். வேஸ்ட் டிஸ்போசல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோம். கான்செப்ட் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோலோட கான்செப்ட் என்ன. நான் கிளினிக்கல் லெபார்ட்ரிஸே கிளினிக்கல் ஆன்லைன் கிளினிக்கல் இருக்குது. நான் கிளினிக்கலாக என்ன. QBDயோட டூல்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ். QBDனா என்னென்னு ஃபஸ்ட் யூனிட்டில் குவாலிட்டி பை டிசைன் அதோட டூல்ஸ் ஆல்ரெடி ஒரு 10 மார்க். அதோட டூல்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. குட் வேர் ஹவுஸ் ப்ராக்டிஸ்னால் என்ன. ISO 14000 இது ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்கும். அது வந்து அப்போ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன. GLPனா குட் லெபார்ட்டரி ப்ராக்டிஸ் இதோட ப்ரோவின்ஷன் என்ன. இது மாதிரி டென்டல் டேர்ம்ஸ்லாம் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்டு கொஷின் பேப்பர். கான்செப்ட் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸோட கான்செப்ட் என்ன. TQMோட எலமெண்ட்ஸ்லாம் என்ன. பர்சனல் ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன. ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இதில் பர்சனல் ரெக்கார்ட்ஸ் நல்லா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க 2 மார்க்ஸ் அதுக்கு. கண்ட்ரோல் ஃபார் கண்டாமினேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். குவாலிட்டி ரிவ்யூ. QBD ஆல்ரெடி கேட்டதான் அதோட ஓவர்வியூ. கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி அவாலுவேஷன் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ் மறுபடியும் ரெக்கார்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி கொஷின். கேலிப்ரேஷன் ஆஃப் pH மீட்டர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸை கேட்டிருக்காங்க. அடுத்து 4th கொஷின் பேப்பர் வந்து பார்த்தாலும் இதில் என்ன கேட்டிருக்காங்க. குவாலிட்டி அஷூரன்ஸ் முன்ன குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்னென்னு ஒரு 2 மார்க் கேட்டிருந்தாங்க. இப்போ குவாலிட்டி அஷூரன்ஸு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் இருப்பாங்களா, அவங்க ரோல் என்ன. SOPன்னு கேட்டிருந்தாங்களா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ இது ஒரு 2 மார்க் ரிப்பீட்டட் 2 மார்க்கு. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இதுவும் ஒரு ரிப்பீட்டட் 2 மார்க்கு. கண்டாமினேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல். ISO 9000 முன்ன 14000 கேட்டிருந்தாங்க, இது 9000. அப்புறம் குவாலிட்டி அடிட் இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின்ஸ். வேஸ்ட் டிஸ்போசல்ஸ் இதுவும் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். ஆர்டிகல்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல் ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படிலாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட் கொஷின் பேப்பர் இது பார்க்கலாம். ஆல்ரெடி குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு தடவை 2 மார்க் கேட்டிருந்தாங்க, ரிப்பீட்டட் கொஷின். pH மீட்டர் கேலிப்ரேட் எப்படி பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க, இப்போ வெறும் கேலிப்ரேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இது ஒரு 2 மார்க்கு. கண்ட்ரோல் ஆஃப் கண்டாமினேஷன் இதுவும் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, ஒரு 2 மார்க்கு. ரிட்டர்னிங் கூட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இதுவும் மேலே கேட்டிருந்தாங்க, ஒரு 2 மார்க்கு. டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன்ஸ் இது வந்து படிச்சுக்கோங்க. SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எத்தனை தடவை வந்துருச்சு நீங்களே பார்த்துட்டீங்க. ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, இது ஒரு 2 மார்க் 2 மார்க். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் TQM ஆல்ரெடி இதுவும் வந்து கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட் யூனிட்டில் 2ஆவதாகவே இருக்கும். அதோட எலமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிருந்தாங்க, இது ஒரு 2 மார்க். செகண்டரி பேக்கிங் மெட்டீரியல், ப்ரைமரி பேக்கிங் மெட்டீரியல், செகண்டரி பேக்கிங் மெட்டீரியல் இம்பார்ட்டண்டான 2 மார்க், இது நல்லா பார்த்துக்கோங்க. குவாலிட்டி பை டிசைனிங் டூல் இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 2 மார்க்ஸை வந்து புதுசாக கேட்டிருக்காங்க, மீதி எல்லாமே ரிப்பீட்டடான 2 மார்க்கு. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ரைட் பண்ணிடலாம், ஈஸியாக வந்து நம்ம கிராக் பண்ணலாம். ஸோ ரிப்பீட்டடாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு நல்லா ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு மீதி எல்லாம் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க, லைக் போடுங்க, எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.
சொல்லி நம்புறேன். சப்போஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது இன்னும் நிறைய வீடியோஸ் போட சப்போர்ட்டாக இருக்கும். பாய்.